டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு எதிராக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தொடுத்த அவதூறு வழக்கின் விசாரணை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கான விசாரணை இன்று காலை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் தொடங்கிய நிலையில் தனது கட்சிக்காரரை பிரதிநிதிப்பதிலிருந்து விலகிக் கொள்வதாக டாக்டர் ஜுல்கிஃப்லியின் வழக்கறிஞர் டத்தோ எஸ்.என். நாயர் நீதித்துறை ஆணையரிடம் தெரிவித்தார். எனினும் விலகிக் கொள்வதற்கான காரணத்தை அவர் குறிப்பிடவில்லை. அவரின் விண்ணப்பத்திற்கு நஜீப் தரப்பும் ஆட்சேபம் எதுவும் தெரிவிக்கவில்லை. இதையடுத்து நாயரின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட நீதித்துறை ஆணையர் விசாரணைக்கான புதிய தேதியாக அடுத்த ஆண்டு மார்ச் 5, 6, 7 தேதிகளை நிர்ணயித்தார். 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாத வாக்கில் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் நஜீப் போட்டிருந்த பதிவு தம்மை அவதூறு செய்யும் வகையில் இருந்ததாக கூறி 2021 ஆண்டு தனிப்பட்ட முறையில் டாக்டர் ஜுல்கிஃப்லி அவ்வழக்கை தொடர்ந்தார். 2019 பக்காத்தான் ஹரப்பான் ஆட்சியில் தாம் சுகாதார அமைச்சராக இருந்தபோது அமானா இக்தியார் மலேசிய வாரிய உறுப்பினராக தமது மகள் நூருல் ஈமான் நியமனம் பெற்றதில் தகுதி அடிப்படையில் இல்லாமல் சொந்த பந்தங்களுக்கு பதவி கொடுக்கும் நெப்போட்டிசம் அம்சம் இருந்ததாக நஜீப் தனது பதிவில் குற்றம் சாட்டியிருந்தார். அதனை சில பத்திரிகைகளும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செய்தியாக வெளியிட்டுவிட்டன. 2021 நவம்பர் மாதம் வரையில் நஜீப்பின் அப்பதிவு அவரின் ஃபேஸ்புக் பக்கத்தில் இருந்தது தமது நற்பெயருக்கு களங்கம் என டாக்டர் ஜுல்கிஃப்லி தனது வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.